நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். जाड्यं धियो हरति शिञ्चति वाचि सत्यं मानोन्नतिं दिशति पापमपाकरोति चेतः प्रसादयति दिक्षु तनोति कीर्तिं सत्सङ्गतिः कथय किन्न करोति पुंसाम्. பர்த்ருஹரி என்னும் மகாகவி அருளிச் செய்த சுபாஷிதம் இது. அதாவது ஒரு மனிதனுக்கு சாதுக்களுடைய சங்கமத்தினால் எல்லா விதமான சித்திகளும் உண்டாகுமா. சத்சங்கதி கதைய கிண்ண கரோதி பும்சாம். ஒரு மனிதனுக்கு சாதுக்களுடைய சங்கமம் மட்டும் சித்தித்து விட்டது என்றால் அவனுக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை. சாது சரித்த சுப சரித்து கபாஸ் என்பதாக துளசிதாசர் வர்ணிப்பார். சாதுக்களுடைய அனுஷ்டானம் தான் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் பருத்தி போன்றவர்கள். 9 விதமாக அந்த பருத்தியை நாம் பிரித்து பிரித்து கடைசியில் வஸ்திரமாக்கி கொள்வதைப் போல சாதுக்கள் பண்பட்டு 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 நல்லதொரு விளைநிலம் நன்கு உழுது அதில் விதைக்கப்பட்டதான விதைகளுக்கு நல்லதொரு பலனை அளிப்பதை போன்று சாதுக்கள் லோகத்திற்கு க்ஷேமத்தையே செய்பவர்கள். அதை துளசி சாது சரித்து சுப சரித்து கபாஸ் என்று வர்ணிக்கிறார். இப்பொழுது பர்த்ருஹரி சத்சங்கத்தால் உண்டாகும் பயனை வர்ணிக்கின்றார். அதுதான் வசிஷ்டர் திருவேங்கடமாமலையில் ஒரு தபோவனம் அமைத்து அந்த தபோவனத்தில் பகவானை ஆராதித்ததுடைய சரித்திரம். முதலில் சுபாஷிதத்தின் பொருளை நாம் உணரலாம். பின்னர் வசிஷ்டர் எதற்காக இங்கே வந்தார், என்ன தவம் செய்தார் என்பதை பார்க்கலாம். ஜாட்யம் தியோ ஹரதி. ஒருவன் முட்டாளாக மூர்க்கனாக இருக்கிறான், எதுவுமே தெரியாதவன், எதையும் அறியாதவன். அப்படி இருப்பவனுக்கு பெரியவருடைய சம்பந்தம் கிடைக்கிறது. ஞானத்திலும் சீலத்திலும் சிறந்தவரான ஒரு பெரியவருடைய சம்பந்தம் கிடைக்கிறது. அவரிடத்தில் பழகுகிறான். அடிக்கடி அவர் பேசுவதை காது கொடுத்து கேட்கிறான். அவர் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் மதிப்பை பார்க்கிறான். அவர் உலகத்தில் எவ்விதம் பழகுகிறார் என்பதையும் தான் அனுபவிக்கிறான். அப்பொழுது ஓஹோ, நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் போலிருக்கிறது. இதுவரையிலும் சிறு பிள்ளைத்தனமாக இருந்தோம், மூர்க்கனாக இருந்தோம். ஆனால் உண்மையில் பெரியோர்களுடைய காம்பீரியம் என்றால் என்ன என்பதை உணர்ந்தோம் என்று அவன் அதனை புரிந்து கொள்கிறான். ஜாட்யம் தியோஹரதி. இதற்கு அடுத்தது ஷிஞ்சதி வாசி சத்யம். நல்ல பேச்சுக்களைத்தான் பேசுவார்களை தவிர்த்து ஒரு பொழுதும் புறஞ்சொல்ல மாட்டார்கள். கோபதாபத்துடன் பேச மாட்டார்கள். பிறர் மனது புண்படும் வகையில் பேசவே மாட்டார்கள். ஆண்டாள் நாச்சியாரும் தீக்குறளை சென்றோரும் என்று வர்ணிக்கின்றாளே. பருஷாதிவாத பரிவாதி பைஷுண பிரபிருத்தி பிரபூத பதனீய பங்கிலா என்று சுவாமி தேசிகன் ராமானுஜருடைய அமுத மொழிகள், அந்த ராமானுஜருடைய நல் உபதேசங்கள், அத்தகையதொரு உபதேசங்களை நான் கேட்டதினாலே என் மனதில் இருந்த காம குரோதங்கள் எல்லாம் மறைந்து இப்பொழுது மனது நிர்மலமாகி விட்டது. அப்படியே தெளிந்த நீரோடை போன்று என்னுடைய மனது விளங்குகிறது என்று வர்ணிக்கிறார். சிஞ்சதி வாசி சத்யம். வாக்கில் சத்தியத்தையே பேசும்படியாக அந்த வாக்கு சுத்தத்தை அடைகிறது. மானோன்னதிம் திஷதி. நேற்று வரையிலும் அந்த பெரியவருடன் சேர்ந்திருந்து அவருடன் எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறோம். பின்னர் என்ன தெரியுமா, உடனே தனியாக ஒரு இடத்திற்கு நாம் போகும்பொழுது ஒருத்தர் பார்க்கிறார். ஹே, இவர் யாரு தெரியுமா? அந்த சுவாமி நேற்று வந்தாரே, அவருடைய சிஷ்யர், அவர் கூடவே இருக்கக்கூடியவர். சரி, இவர் தனியாக வந்திருக்கிறார். அந்த சுவாமியுடன் இருப்பதினாலே இவரும் நல்லவர் தான், ஆகையால் நாமும் இவரை பகுமானிக்க வேண்டும் என்று சபையில் இவர் கௌரவத்தை அடைகிறார். நேற்று வரையிலும் சேர்ந்திருந்ததினால், அவர் தன் சம்பந்தம் தான் பெற்றிருந்ததினாலே மானோன்னதிம் திஷதி பாபமபாகரோதி. வசிஷ்டருடைய சரித்திரத்திற்கு மிக முக்கியமான வார்த்தை இது. பாபமபாகரோதி. பாபம் போய்விடுகிறது சுவாமி. சாதுக்களுடைய சங்கமத்தினால் நாம் அடையக்கூடிய சித்தி என்ன தெரியுமா?
நம்முடைய பாபங்கள் போய்விடுகின்றன. அதற்குத்தானே ஆசைப்படுகிறோம், அதற்குத்தானே கோவில் கோவிலாக ஏறி இறங்கி இருக்கிறோம், அதற்குத்தானே ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தங்களிலும் நாம் ஸ்நானம் செய்கிறோம். இது அத்தனையும் நமக்கு நம்மை விட்டு நீங்குகின்றன. என்ன? இந்த பாபம். கீழே சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? தரிசனாரேவ சாதவஹா. பகவானுடைய கடாட்சத்தை காட்டிலும் பாகவதத்தனுடைய திவ்ய கடாட்சத்திற்கு உடனேயே பல சித்தி உண்டு, உடனே பலன் சித்தித்து விடும். பாபம் அபாகரோதி சேத பிரசாதயதி. மனசு நிர்மலமாகி விடுகிறது, மனதுக்குள்ளே ஒரு அமைதி குடிகொள்கிறது. ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா என்று வால்மீகி மகரிஷி பேசுவார் தெரியுமா? ஹே பரத்வாஜா, அவருடைய சிஷ்யர் பரத்வாஜர். பரத்வாஜா, அந்த தீர்த்தத்தை பார்த்தாயா? அது கலங்கார தீர்த்தம். எப்படி இருக்கிறது தெரியுமா? சாதுக்கள் தங்களுடைய உள்ளம் போல இருக்கிறது, சாதுக்கள் தங்களுடைய மனது போல இருக்கிறது, தெளிந்திருக்கிறது. சேத பிரசாதயதி திக்ஷு தனோதி கீர்த்திம். திக்ஷு தனோதி கீர்த்திம். எல்லா திசைகளிலும் நம் புகழ் வளர்க்கின்றது. நமக்கு புகழே பெரியோர்களுடைய சங்கமத்தினால் தான். சாமான்யமாக நாம் சென்று நின்றால், நீ யார், எங்கிருந்து வருகிறாய், என்ன செய்கிறாய் என்று கேட்டால், சுவாமி அடியேன் அந்த பெரியவர் இருக்கிறாரே அவருடன் இருக்கிறேன், அவர் சம்பந்தம் பெற்றவன், அந்த சுவாமி தான் என்னை இங்கே அனுப்பினார் என்றவுடன், ஆஹா அவருடன் இருக்கிறாயா, அவர் பெரிய மகானாயிற்றே, மகாத்மாயிற்றே, சௌக்கியமாக இருக்கிறாரா, நல்ல உபதேசங்களை உலகத்திற்கு செய்து வருகிறாரா, அப்பா நீ என்ன பாக்கியம் செய்திருக்கிறாயோ தெரியவில்லை, அது போன்ற ஒரு மகானுடைய சம்பந்தம் உனக்கு கிடைத்திருக்கிறது, அபச்சாரப்படாதே, வினயத்துடன் இரு, அவருடைய சம்பந்தத்தை ஒருபொழுதும் இழந்து விடாதே, எப்பொழுதுமே அவருடன் இருந்தால் உனக்கு கீர்த்திதான் என்று உலகத்தில் மற்றவர்களும் நம்மை கொண்டாடுகிறார்கள். நாம் தனியாக இருந்தால் அந்த பெருமை நமக்கு சித்திக்குமோ? எனவேதான் ஜாட்யம் தியோஹரதி, புத்திமாந்தியத்தை போக்குகிறார், சிஞ்சதி வாச்சி சத்தியம், வாக்கில் நல்ல வார்த்தைகளை பேசும்படியான ஒரு தன்மை உண்டாகிறது, மானோன்னத்தின் திசதி, உனக்கு கௌரவம் கிடைக்கின்றது, பாபம் அபாகரோதி, உனக்கு பாபங்கள் ஒழிகின்றன, சேத பிரசாதயதி, மனதில் சந்துஷ்டி உண்டாகின்றது, திக்ஷு தனோதி கீர்த்திம், எந்த திக்குக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் உனக்கு பெருமை உண்டாகின்றது. சத் சங்கதிஹி கதைய கிண்ண கரோதி பும்சாம். சத் சங்கமம் என்பது எதைத்தான் சித்தித்து கொடுக்காது, சாது சங்கமம் என்பது நமக்கு எந்த பலனைத்தான் தராது, எல்லா பலனையும் அளிக்கும். அதை காளிதாச மகாகவி பேசும் பொழுது, மந்தோபி அமந்ததாமேதி சம்சர்கேன விபஷ்சிதா என்று. முட்டாள் கூட உலகத்தோரால் புகழப்படுகிறார் ஒரு பெரியவரின் சம்பந்தத்தினால். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பாத்திரத்தில் கலங்கிய தண்ணீர், அந்த கலங்கிய தண்ணீரை நாம் பருக முடியுமா? அதற்காக கிராமங்களில் தேத்தாங்கொட்டை என்பதான ஒரு விதை, அந்த விதையை நான்காக அதை நசுக்கி, நன்றாக நசுக்கி அந்த பாத்திரத்தில் செலுத்தினார்களே ஆனால், இட்டு விட்டார்களே ஆனால், பாத்திரத்தில் இருந்த நீர் தேத்தாங்கொட்டையினுடைய சம்பந்தத்தினாலே அப்படியே அதில் இருக்கும் கசடுகள் முழுவதும் கீழே இறங்கி மேலே சொச்சஸ்படிகமாக நல்ல தெளிந்த தீர்த்தம், பருகுவதற்கு எல்லா விதத்திலும் ஏற்றதாக தீர்த்தம் விளங்குகிறது. இதுதான் மந்தோபி அமந்ததாமேதி சம்சர்கேன விபஷ்சிதா. முட்டாள் மூர்க்கன் கூட நற்கதியை அடைகிறான், நல்ல தன்மையை அடைகிறான். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், பூவுடன் சேர்ந்து நாரும் மனம் பெறுகிறது. வெறும் நாரை தலையில் வைத்துக் கொள்ள மாட்டேன், புஷ்பத்துடன் சேர்ந்த நாரை தலையில் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக நாம் பெரியோர்களுடைய சங்கமத்தினால் பெருமை அடைகிறோம். வசிஷ்டருக்கும் அப்படித்தான். அருந்ததிக்கு மட்டும் உரைத்து அவள் ஒரு தபோவனத்தை ஏற்படுத்தி இங்கே பகவானை சாட்சாத்கரித்தாளே, அது மட்டுமில்லை, வசிஷ்டரும் இங்கே தபோவனம் அமைத்திருக்கிறார். இந்த கோண தீர்த்தம் என்னும் தீர்த்தத்திற்குத்தான் எத்தனை கதைகள் உண்டு தெரியுமா? ஒரு அரசன் அவன் தவறு செய்தால், அரசன் செய்யும் தவறு
அரச புரோகிதருக்கு பாபமாய் சம்பவிக்கிறது. மக்கள் தவறு செய்தார்களே ஆனால் அந்த பாபம் அரசனுக்கு உண்டாகிறது. மனைவி தவறு செய்தால் அந்த பாபம் கணவனுக்கு வந்து சேருகிறது. இது வசிஷ்டருக்கு தெரியுமே. அதுவும் இவர் ராஜ புரோகிதராக இருக்கிறார். இக்ஷ்வாகு வம்சம் எப்பொழுது தொடங்கியதோ ஆமனோ வர்த்தனப்பரம் என்று மனு மகாராஜனிடமிருந்து ஆரம்பித்து இன்று வரையிலும் சூரிய வம்சத்திற்கு வசிஷ்டர் தான் புரோகிதர். எத்தனை அரசர்கள் இருப்பார்கள். அந்த அரசர்கள் எத்தனையோ காரியங்களை செய்திருப்பார்களே. நற்காரியங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், அரசர்கள் செய்த தவறான காரியங்கள் அநேகங்கள் உண்டாயிற்றே. அந்த பாபங்கள் எல்லாம் வசிஷ்டரிடத்தில் தானே வந்து சேரும். ஒரு நாள் தனியாக ஏகாந்தமாக அமர்ந்து தான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வசிஷ்டருக்கு இந்த உண்மை புலப்பட்டது. பொன்னாலேயும் பொருளாலேயும் நமக்கு என்ன பிரயோஜனம்? அரசன் நிறைய தட்சிணைகளை கொடுக்கிறான், நிலப்புலன்களை கொடுக்கிறான். யாக யஜ்யங்கள் நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த அனைத்து திரவியங்களையும் அரசன் கொடுத்து விடுகிறான். நாம் சுகமாக இருக்கிறோம், ராஜபுரோகிதராக இருக்கிறோம். இதுவரையிலும் அப்படித்தான் நினைத்திருந்தோம். ஆனால் அரசர்கள் செய்யும் பாபம் புரோகிதரான நம்மைத்தானே வந்து சேரும். இந்த பாபம் நீங்கும் வழியை நாம் யோசிக்கவே இல்லையே என்று ஒரு நாள் வசிஷ்டர் யோசித்தார். தனிமையில் அமர்ந்து இது போன்ற விஷயங்களை யோசிப்பதற்கும் வசிஷ்டருக்கு ஒரு காலம் தேவைப்பட்டது. அந்த நற்காலத்தில் வசிஷ்டருடைய சிந்தனை தன்னுடைய பாபங்கள் நீங்கும் வழி எவ்வழி என்று அதில் சென்றது. அதன் பின்னர் ஒரு நாள் வசிஷ்டர் வீதி வழியே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு நகரத்தில் ஒரு இல்லம், அதற்குள்ளே ஒரு குடும்பம். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது வசிஷ்டரின் காதுகளில் எதேச்சையாக விழுகின்றது. அவராக சென்று மற்றவர்கள் வீட்டில் என்ன பேசுகிறார்கள் என்பதாக காது வைத்து கேட்கவில்லை. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர்கள் பேச வேண்டிய ரகசியத்தை உறக்க பேசுகிறார்கள், எல்லோருக்கும் காதில் விழும்படியாக. அது வசிஷ்டர் காதிலும் விழுந்தது. அதாவது அந்த இல்லத்தின் தலைமகன் ஒரு புரோகிதர், வசிஷ்டரை போன்றவர். வசிஷ்டர் ராஜபுரோகிதர், இவர் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு புரோகிதர். அவரவர்கள் செய்யும் கர்மாக்களுக்கு இவர் சென்று பௌரோகித்யம் செய்து வைத்து அவர்களுக்கு ஆசிரியராக இருந்து புரோகிதராக இருந்து அந்த நற்கர்மங்களை எல்லாம் பூர்த்தி செய்வார். இது ஒரு புண்ணியமான வேலை. இதை தவறாக நினைக்கவே கூடாது. இது மிக மிக புண்ணியமான வேலை. அந்த புரோகிதர்களை நாம் தவறு சொல்லக்கூடாது. நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்பொழுது வசிஷ்டருடைய தபோவனத்தின் பெருமையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் நல்ல வேதாத்தியனம் செய்து வேதம் வகுத்த வகையில் கர்மானுஷ்டானங்களை செய்து வைத்து மற்றவர்கள் அந்தந்த கர்மாக்களை செய்வதற்கு யார் காரணபூதர்கள்? புரோகிதர்கள் தானே காரணபூதர்களாய் அமைந்திருக்கிறார்கள். புரோஹிதா என்றால் புரதா யஹா ஹிதம் பஷ்யதி சஹா புரோஹிதா என்பது பொருள். எவர் நம்முடைய ஸ்ரேயஸ், நம்முடைய மேன்மையை தான் உத்தேசித்து முன்னமேயே நமக்கு க்ஷேமலாபங்களை எல்லாம் உணர்த்துகிறாரோ அவர்தான் புரோகிதர், அவர்தான் சர்வ வகையிலும் கொண்டாடத்தக்கவர் என்பது பொருள். அந்த இல்லத்தின் தலைமகன் அவர் புரோகிதராக இருந்து அவரவர்கள் கொடுக்கும் அரிசி பருப்பு முதலானவற்றை கொண்டு வந்து தன் குடும்பத்தை நடத்தி வருகிறார். வேதாத்தியனம் செய்திருக்கிறார். யாரிடத்திலும் சென்று நிர்பந்தம் செய்ய மாட்டார். எனக்கு இவ்வளவு காசு வேணும், இவ்வளவு பொருள் வேண்டும் என்பதாக கேட்க மாட்டார். ஏதோ அவர்கள் கொடுப்பதை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். உஜ்ஜீவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வயதான பெற்றோர் மற்றும் மனைவி. அவர்கள் கூறுகிறார்கள், இது என்ன உஜ்ஜீவனம்? இப்படி கூட இருக்கலாமா? ஒரு நாள் அரிசி கிடைக்கிறது, மறுநாள் அரிசி கிடைப்பது இல்லை. ஒரு நாள் பருப்பு கிடைக்கிறது, மறுநாள் பருப்பு கிடைப்பதில்லை. மேலும் சில சமயத்தில் நமக்கு கையில் காசு பணம் நிற்பதே இல்லை. இது என்ன ஒரு வழி? இப்படியா வாழ்வது? வசிஷ்டரை போன்று வாழ்கிறாயே என்று சொன்னார்கள். வீதியில் செல்லும் வசிஷ்டர் காதில் இந்த வாக்கியம் விழுந்தது. வசிஷ்டரை போல புரோகிதராய் இருக்கிறாயே, நீ உன்னை திருத்திக் கொள்ளவே மாட்டாயா என்றவுடன் வசிஷ்டருக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இது? நாம் என்ன தவறு செய்தோம்?
புரோகிதராக இருப்பது ஒரு பெரும் குற்றமா? அது புண்ணியமாயிற்றே. ஆனால் யோசித்து பார்த்த பொழுது அதனுடைய உண்மை புலப்பட்டது. புரோகிதராய் இருத்தல் குற்றமில்லை. அந்த புரோகிதருக்கு கீழே இருப்பவர்கள் தவறு செய்தார்களேயானால், குற்றங்களை செய்தார்களேயானால், கர்மாக்களை சரியான வகையில் அவர்கள் செய்யாமல் விடுத்தார்களேயானால் அந்த பாபம் புரோகிதருக்கு வந்து சேருகிறது. அதை நிவர்த்திக்கும் வழி தெரியுமா? அதை நிவர்த்தி செய்து கொண்டாயா என்றவுடன் வசிஷ்டருக்கே கைகால்கள் விளவெழுத்து விட்டன. ஐயோ, நாம் அன்றைய தினத்தில் யோசித்தோம், அதன் பின்னர் அதற்கு உண்டான பிரயாசங்கள் எதுவும் செய்யவில்லை. இப்பொழுது எல்லோரும் நம்மை கை காட்டி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கிராமத்தில் இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் இப்படி பேச்சா, அல்லது எல்லா வீட்டிலும் நீ வசிஷ்டரை போல புரோகிதனா, நீ வசிஷ்டரை போல புரோகிதனா என்று கேட்க ஆரம்பித்து விட்டால் நம் கதி என்னாவது? நடுங்கி விட்டார் வசிஷ்டர். உடனே அந்த பிராமணரையும் அழைத்துக் கொண்டு நேராக பிரம்மசபைக்கு சென்றார். சுவாமி, தெரிந்தோ தெரியாமலையோ இவருக்கு என்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. இவர் வீட்டில் உள்ளவர்கள் என்னை காண்பித்துத்தான் இவரையும் வைதுகிறார்கள். எனில் நானும் நற்கதி அடைய வேண்டும், இவருக்கும் நற்கதி உண்டாக வேண்டும். என்ன வழி? தாங்கள் தான் தயவு செய்து கூற வேண்டும். நான் புரோகிதராக இருக்காமல் இருக்க முடியாது, எனக்கு உஜ்ஜீவனம் அதுதான். ஆனால் மற்றவர்கள் செய்யும் பாவம் எனக்கு சம்பவித்து விட்டது. அதை நான் நிவர்த்தி செய்யக்கூடிய வழி என்ன? அந்த வழிமுறையை தேவரே எனக்கு சொல்ல வேண்டும் என்றவுடன் தான் பிரம்மதேவர், நீ சென்று திருவேங்கடமாமலையில் தவம் செய்வாயாக. இது மட்டுமில்லை, மனைவி செய்யும் பாபத்தினால் கணவனுக்கு துன்பம் ஏற்பட்டது என்றால் அந்த பாபத்திற்கு பரிகாரம் எங்கே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிஷ்யன் செய்யும் பாபத்தினாலே ஆச்சாரியனுக்கு ஏதாவது அனர்த்தங்கள் உண்டாயிற்று என்றால் அந்த பாபத்திற்கு பரிகாரம் எங்கே? பிரஜைகள் பாவம் செய்தார்களேயானால் அந்த பிரஜைகள் செய்த பாபத்திற்கு பிராயச்சித்தம் அரசன் எங்கு சென்று செய்ய வேண்டும் என்றால் திருவேங்கடமாமலையில் கோணதீர்த்தத்தில் அந்த நீராடி கோணதீர்த்தத்தின் கரையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை சேவிப்பதை தவிர்த்து வேறொரு உபாயம் இல்லை, வேறொரு உத்தேசம் இல்லை. அதுதான் வசிஷ்டா, நீ செய்த அல்லது உனக்கு அறியாமல் சம்பவித்திருக்கக்கூடிய பாபங்களுக்கு பரிகாரம். இதைத்தானே நீ அருந்ததிக்கும் உபதேசித்தாய். அருந்ததி தபசித்தி க்ஷேத்திரமான ஒரு ஆசிரமத்தை அங்கே தான் ஏற்படுத்தி கொண்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை ஆராதித்தாளே, நீதானே அருந்ததிக்கு கோணதீர்த்தத்தின் மகிமையை உரைத்தாய். ஆகையால் அதன் கரையில் சென்று அந்த கோணதீர்த்தத்தில் புண்ணிய நீராடி அதற்கு முன்பாக கபில தீர்த்தம், சக்கர தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம் முதலான புண்ணிய துறைகளில் எல்லாம் நீராடி நீ கோணதீர்த்தத்திற்கு சென்று அங்கே ஒரு தபோவனம் அமைத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை வழிபட்டால் இதுவரையிலும் பௌரோகித்தியத்தினால் உனக்கு சம்பவித்த பாவங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அதுபோன்று பாவங்கள் வரும் என்றால் அதற்கும் சேர்த்து பரிகாரமாய் அமைகிறது என்று சொன்னவுடன் வசிஷ்டர் இந்த மாமலைக்கு வந்தார். கோணதீர்த்தத்தின் கரையில் ஒரு தபோவனம் அமைத்து தன்னுடன் அந்த பிராமணோத்தமரையும் அமர்த்து வைத்துக் கொண்டு கடுமையான தவம் செய்தார். ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் பிரசன்னனானான். வசிஷ்டருக்கும் அனுகிரகத்தை செய்தான், அந்த பிராமணோத்தமருக்கும் அனுகிரகத்தை செய்தான். அவர்களுடைய பாபம் நீங்கியது. வசிஷ்டர் தனக்கு ஏற்பட்ட பாபத்தை நீக்கிக் கொள்வதற்காக திருவேங்கடமாமலையில் ஒரு தபோவனத்தை அமைத்து தவம் செய்தார். உத்தமமான அந்த தபோவனம் நம்முடைய பாபங்களையும் நீக்க வேண்டும் என்று நாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.